ஆனைமலை பகுதியை நன்னன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அவரை சந்திக்க ஒரு துறவி வந்தார். அவரை வரவேற்று பல உபசரிப்புகள் செய்த நன்னனின் உபசரிப்பில் ஆனந்தமான துறவி அவருக்கு ஒரு மாங்கனியை கொடுத்தார். மன்னா, இது அதிசய மாங்கனி. இதை எனது குருநாதர் பரிசாக அளித்தார். உன்னால் மகிழ்வுற்ற நான் இந்த மாங்கனியை பரிசளிக்கிறேன். முக்கியமான ஒன்று, இதை உண்டபின் இந்த மாங்கனி கொட்டையை ஆற்றில் விட்டுவிடு. இல்லையெனில் இது ஆபத்தாக முடிந்துவிடும். சுவை நன்றாக இருக்கவே அந்த மாங்கொட்டையை துறவி சொன்னதை அலட்சியப்படுத்தி தமது நந்தவனத்தில் ஆற்றோரம் நட்டு பராமரித்து வந்தார். இதை கேள்விப்பட்ட துறவி மன்னரிடம் வந்து, மன்னா, நீங்கள் அந்த மாங்கனி கொட்டையை நான் சொன்னதை கேளாமல் மரமாக்கி விட்டீர்கள். நீங்கள் நினைப்பது போல் அந்த மரத்தில் ஓரே பழம் மட்டுமே பழுக்கும். அதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதை தெய்வீகப் பெண்மணி ஒருவரே சாப்பிடுவார். நீங்கள் சாப்பிட நினைத்தால் இந்த தேசம் அழிவுறும். ஆனால் மன்னன் துறவி கூறியதை அலட்சியம் செய்தான். தாரகன் என்பவர் வியாபார விஷயமாக தன் மகள் தாரணியுடன் ஆனைமலைக்கு வந்திருந்தார். அப்போது அவர்கள் வீட்டின் அருகில் இருந்த தோழிகளுடன் தாரணி நந்தவனத்தில் உள்ள ஆற்றில் குளிக்கச் சென்றார். தாரணி நீராடும் போது அந்த மாமரத்திலிருந்து தன் அருகே விழுந்த மாங்கனியை எடுத்து சாப்பிட்டார். இதனை அறிந்த மற்ற பெண்கள் மன்னனின் தண்டனை விவரத்தை எடுத்து கூறினர். அதற்குள் விஷயம் அறிந்த மன்னன் காவலாளிகளை விட்டு தாரணியை கைது செய்து குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனையை அறிவித்தான். ஒரு மாங்கனிக்காக என் உயிர் பிரிந்தாலும் என் ஆத்மா இந்த மண்ணில் இருக்கும் என்று சூಳು உரைத்து உயிர் பிரிந்தாள். அவள் உடல் மயானம் எடுத்துச் செல்லப்பட்டது. அவள் உருவத்தைப் போலவே மண்ணால் செய்து வைத்து மாங்கனிக்காக இறந்த கன்னியை மாங்கன்னியாக, மாசாணி அம்மனாக தொழுது சென்றார்கள் மக்கள். மாசாணி அம்மனாக சிறிதளவில் அவர் சமாதியில் துவங்கிய வழிபாடு அந்த ஆத்மா நம்பி வரும் பக்தர்களை காத்து அருள்பாலிக்கிறது.